கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பட்டா நிலத்தில் வசிக்கும் மக்களை நீர்நிலைகளில் வசிப்பதாக கூறி வெளியேற்ற முயலும் அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்களுடன் சேர்ந்து திமுக கூட்டணி கட்சியினருடன் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. பட்டா இடத்தில் வசித்து வரும் நிலையிலும் நீர்நிலைகளில் வசிப்பதாக கூறி அதிகாரிகள் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை கண்டித்து போராட்டம் நடத்த முயன்றவர்களை தடுத்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவையில் அதிகரித்து வரும் இருசக்கர வாகன திருட்டால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். வடவள்ளியைச் சேர்ந்த துரைராஜ் என்பவர் வீட்டின் முன் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனத்தை அதிகாலை 3 மணி அளவில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் திருடி சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த வாரத்தில் போத்தனூர் மற்றும் வெள்ளலூரில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் திருடு போன நிலையில் அரங்கேறியுள்ள இத்திருட்டு சம்பவத்தின் மூலம் தீய சக்தி திமுக ஆட்சியில் கோவை திருடர்களின் புகலிடமாக மாறி வருகிறதோ என்ற அச்சம் மக்களிடம் எழுந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் ராஜாப்பேட்டை பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட 4 வழிச்சாலையில் கழிவுநீர் கால்வாய் அமைக்காத மாநில நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி மக்களின் கோரிக்கைப்படி மழைநீர் மற்றும் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அது வர ரோடு போடாதீங்க, தயவுசெய்து நிறுத்துங்க. ஏன்னா எங்களோட பிரச்சனைய, பெண்கள் பிரச்சனைய, மக்கள் பிரச்சனைய, இங்க ஒரு 300-400 குடும்பம் ரோடு சைட்ல பெண்கள் குழந்தைங்க வச்சிருக்கோம். முறையா பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல கூட ஒரு டிச்சி போடுறாங்க, ஒரு இது போட்டுதான் இது பண்றாங்க. ஆனா எங்க ஊர்ல ஒரு சாக்கடைக்கு ஊருக்குள்ளேயும் டிச்சு கிடையாது, மெயின் ரோட்லயும் டிச்சு இல்லைன்னா நாங்களாம் எங்க போய் நிக்கிறது, யார்கிட்ட போய் எங்களோட வரியை கேட்கறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. தயவு செஞ்சு இந்த பிறகு பாருங்க, ஒரு மழை வந்துச்சுன்னா ஏற்கனவே டிச்சில் அடைஞ்சு ஊருக்குள்ள ஃபுல்லா தண்ணி வந்துருக்கு. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி நகராட்சிக்குட்பட்ட கருக்கட்டான்பட்டியில் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தராத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் கழிவுநீர் கால்வாயில் மண்ணை கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கருக்கட்டான்பட்டி 16வது வார்டு பகுதியில் உள்ள முறையான கழிவுநீர் கால்வாய் இல்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் முறையாக கழிவுநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் கழிவுநீர் கால்வாயில் மண்ணை கொட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சாக்கடை சுத்தம் பண்ண மாட்டேன்றாங்க. மெயின் ரோட்ல ஒரு ப்ளீச்சிங் பவுடர் கூட கொண்டு வந்து எரிய மாட்டேன்றாங்க. எல்லா பிரச்சனையும் சொல்லி தவிச்சு போயாச்சு. இதுக்கு மேல என்ன முடிவு இருக்குன்னு தெரியல. மண் பெட்ரோலோட நிக்கிறான். இந்த சாக்கடை செஞ்சு கொடுத்தாத்த இல்லைன்னா ஊத்தி கண்டிப்பா கொளுத்தி சாவோம் சார். பிள்ளை ஒரு சின்ன பிள்ளைய வச்சிருக்கோம் சார். ரொம்ப கஷ்டம் சார். 4 மாசம் மாலை ஓட்டு நாங்க செருப்பு இல்லாம இது நடந்தது எங்களுக்கு தான் தெரியும். வைராக்கியமா நைட்ல நடக்க முடியாது சார். ஒத்த சார் எத்தனை போக முடியாது. வலிக்கு விழுந்த பெரியாரு கூட வலிக்கு. திருச்சி மேல சிந்தாமணி பகுதி அருகே பாலத்தை சீரமைக்கும் பணிகள் நடைபெறுவதால் மாற்றுப்பாதை அமைத்து தர பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழைய கரூர் ரோடு பகுதியில் உள்ள கோட்டை வாய்க்காலில் பாலம் சீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் 2 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் சூழ்நிலை உள்ளதாக வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்தனர். மேலும் மாற்றுப்பாதை அமைத்து தர விடியாத அரசின் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சுப முகூர்த்த தினங்கள் தொடர்ச்சியாக இருப்பதாலும் மாசி கோவில் திருவிழாக்கள் இருப்பதாலும் பூக்களின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அதன்படி கிலோ ஒன்றுக்கு மல்லிகைப்பூ 1800 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 2500 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 2000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.